அரசியல் வெற்றியும் தோல்வியும் வாங்க இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்பார்கள். சுவைகள் 6, ரசனைகள் 9. ஒரே இனிப்பாகவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் முடியாது, கசப்பாகவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது, காரமாகவும் சாப்பிட முடியாது. மாறி மாறி இருந்தால்தான் உணவு சுவைக்கும். அதே போல எப்போதும் துன்பமாகவோ அல்லது இன்பமாகவோ இருக்க முடியாது. இரண்டும் இருந்தால் வாழ்க்கை தெவிட்டாமல் இருக்கும். அதே போல எந்த ஒரு செயல்பாட்டிலும் வெற்றி தோல்வி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். தோல்வியை காணாதவன் வெற்றியை சுவைக்க முடியாது. இந்த ஆண்டு 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரு புதிய வரலாற்றினை கண்டுள்ளது. இயக்கமாக இருந்த ஒன்று கட்சியாக மாறி 3 ஆண்டுகள் மட்டுமே ஆகிய நிலையில் பல ஆண்டுகள் மாறி மாறி ஆண்ட கட்சிகளை எல்லாம் தோல்வி அடையும்படி வெற்றி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்கான காரணம் என்ன? சினிமாவா, தேர்தல் வாக்குறுதியா, இல்லை ஆண்ட கட்சிகளின் மீதான அதிருப்தியா, இல்லை புதிய மாற்றமா? இவற்றுள் எது வேண்டும் என்றாலும் இருக்கலாம். வெற்றி பெற்ற புதிய கட்சிக்கும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தேர்தல் வரும்போது மக்கள் மகிழ்ச்சி அடையும் விதமாக ஒரு மக்களுக்கான சமமான ஆட்சியை, போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை தமிழக மக்கள் உங்களுக்கு அளித்த ஓட்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் மதுவிற்கு அடிமையாகி தன்னுடைய சம்பளத்தை, செல்வத்தை, மனைவி மக்களின் நகைகளை இழந்து தெருவிற்கு வந்த குடும்பங்கள் ஏராளம். மது போதையினால் நடக்கும் குற்றங்கள் ஏராளம். மாவட்டத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு கடை இருந்தால் பரவாயில்லை. முக்கியமான இடங்களில் எல்லாம் டாஸ்மாக் கடை, சாராயம் எளிதில் கிடைக்கிறது. இது யார் குற்றம்? விற்பவர் குற்றமா, வாங்குபவர் குற்றமா? பள்ளி குழந்தைகள் கூட மதுவிற்கு அடிமையாகின்றனர். இதில் மாணவிகளும் அடக்கம் என்பது வேதனைக்குரிய விஷயம். இப்போது புதிதாக ஆட்சி அமைய உள்ள அரசு இதை நினைவில் கொண்டு போதையில்லா தமிழகத்தை உருவாக்கினால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்கள் கட்சிதான் மீண்டும் வரும். போதையில் தத்தளிக்கும் தமிழகத்தை மீட்டு தாருங்கள். பல தாய்க்குலங்கள் உங்களை போற்றும். 2026 தமிழக சட்டமன்றத்தில் தோல்வியடைந்தவர்கள் ஏன் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் மக்கள் நலனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சிந்திக்க வேண்டும் என்று சோசியல் மீடியாவில் ஒருவருக்கொருவர் வசைப்பாடி கொள்வதையும், தகாத வார்த்தைகளால் பேசிக்கொள்வதையும் தற்குறிகள் என்று சொல்வதும், தமிழகமும் தமிழக மக்களும் நாசமாய் போகட்டும் என்று சபிப்பதும் பண்பல்ல. இந்த தமிழகத்தில்தான் நீங்களும் இருக்கிறீர்கள். தற்குறிகளில் ஒருவர் உங்கள் வீட்டிலும் இருக்கலாம். உங்களுக்கு ஓட்டு போட்டா அறிவாளிகள், மற்றவர்களுக்கு ஓட்டு போட்டா தற்குறிகளா? எல்லாருமே தமிழக மக்கள்தான். 1 கோடிக்கும் மேலான மக்களின் தீர்ப்பு. இது மக்கள் ஆட்சி. யார் வந்தாலும் இங்கே மக்கள்தான் ராஜா என்பதை மறக்கக்கூடாது. ஓராண்டு கல்வியில் வெற்றி பெற தேர்வு. 5 ஆண்டுகள் நீங்கள் செய்ததை திருத்தி மதிப்பெண் வழங்குவது தேர்தல். ஒரு விரலால் தீர்ப்பை எழுதிவிடுவர் மக்கள். மக்களை குறைவாக எடை போடாதீர்கள். நடுநிலையாளர்கள் எப்போதும் எங்கேயும் இருக்கிறார்கள். ஆரோக்கியமான விஷயங்களை பேசுங்கள். ஒருவர் சொல்லும் தேவையற்ற கருத்துக்கு பதில் கொடுத்து ஊடகங்களில் சண்டையிட்டு கொள்ள வேண்டாம். அவரவர் ஆட்சியில் செய்த நன்மைகளை மட்டும் எடுத்து சொல்லுங்கள். அதுவே உங்களை மக்களிடம் உயர்த்தி காட்டும். நம்முடைய கட்சி என்பதற்காக யார் தவறு செய்தாலும் அதை மறைக்கக்கூடாது. குற்றத்தை யார் செய்தாலும் குற்றம் குற்றமே என்பதை சுட்டி காட்ட வேண்டும். எதிர்கட்சியையோ ஆளும் கட்சியையோ வசைப்பாட வேண்டாம். பெருந்தன்மையானவர்கள், பண்பாளர்கள் சொல்வது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படலாம். ஆட்சிகள் சரியில்லாத போது, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் சேவையே மகத்தானது. வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல.